மாப்பிள மாமா பத்தாயி மாப்பிள. மக்களே பார்த்தீங்க, மாமா வந்து எங்கள் அக்கா இல்லாமல் வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்காரு. அதை வந்து எங்கள் அக்காவுக்கு தெரியணும். அக்கா பார்க்குறீங்களா, நல்லா கவனிச்சு விடுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கா? குடும்பத்தில் எப்படி குளறுபடி பண்ணணுமோ அப்படி எல்லாம் பண்ணுங்கடா. ஏங்க சீரியஸாங்க? சரி, டைவர்ஸ் ரெடி ஆகிச்சாட்டுங்க. 40 வயசில் ஒருத்தர் வாழ்ந்துருக்காரு. எத்தனை வயசு? ஏய், தோனி சொல்றியா? தோனி சொல்லுங்க. ஏங்க அவரெல்லாம் இன்னும் ஃபார்மில் இருக்காரு. இப்போ சொல்லுண்ணா, குறுக்கு பேசிட்டு இருக்காங்களா? சொல்லு. நல்லெண்ணெய் சாப்பிட்றதுனா நம்ம தான்ப்பா. மெயின் டிஷ்ஷை விட்டுட்டு சைட் டிஷ்க்கு உட்காந்துட்டீங்களா, படுவாங்களா அப்படின்ட்டு கேமராமேன் நினைப்பாரு. எச்சே ஊறிடுச்சிங்க எனக்கு நிஜமா. நாட்டுக்கோழி கறி கொஞ்சம் வேகிறதுக்கு டைமாகும். கொஞ்சம் வேக வச்சு நல்லா கரையிற மாதிரி ஆனதுக்கப்புறம் எடுத்து குடிங்க. சூப்பர். கறி டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது. உலக்க யூஸ் பண்ண ஆளுங்க இருக்காங்களா இன்னும்? பாட்டி இருக்குமாப்ல? இருக்கா? இருந்தால் சந்தோஷம் தான். உலக்கிற கறிக்கு இருக்க மாட்டேங்குது பாட்டியும். கறி டேஸ்ட் அருமையாக இருக்குது. மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஃபுல் டேஸ்ட் எப்படி பண்ணணும்னு தெரியும். மாமா மாப்பிள இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? தம்பி சொல்லுவாப்ல. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நாட்டுக்கோழி சூப் பண்ணி போடுங்க, உரல இடிச்சு பண்ணுங்க வகையரா டீம்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அதை தான் பண்ண போகிறோம் இன்னைக்கு. வெல்கம் டு குக்கிங் வகையரா. போதுமா? போதும். மாமா என்ன பார்த்துட்டே நிற்கிறீங்க? அடுத்துதான் மாப்பிள நமக்கு வேலை. சரி மாமா. புளி வந்த மாதிரி கம்பத்துக்கு நின்ட்டா அப்படி. ஆமா, என் வேலை முடிஞ்சு. நீங்கள் ஆரம்பிங்க உங்களோட ஆயத்தை. மேலே ஊற்று. இங்கே ஊற்று. நல்லா ஊற்றுப்பா. கை கிழிச்சிட போதும் மாமா. இந்த உலக்கை எவ்வளோ உழைச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்துல மட்டும் இழைச்சிருக்கோம். அந்த அளவுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க உலக்கைக்கு. பல பரம்பரைகளை பார்த்துருக்க முடியுது. 2-3 தலைமுறைகளே பார்த்துருக்கோம். இப்படி ஆள் இருக்காங்களா? இந்த உலக்கை யூஸ் பண்ண ஆளுங்க இருக்காங்களா இன்னும்? நம்ம தான் யூஸ் பண்ணோம்ல. பாட்டி இருக்குமாப்ல? இருக்கா? இருந்தால் சந்தோஷம் தான். உலக்கிற கறிக்கு இருக்க மாட்டேங்குது பாட்டியும். என்னையா, நாட்டு வடை போட்டுடலாமா? போட்டுடலாமாப்ல. ஆரம்பி மாமா. சாமி செப்பரமா அடி வாங்க மாட்டேங்குது. மாப்பிள ஆமா, அப்படியே வந்து சைடில் கை வைங்க. தெரிக்குதா? அம்மா விழுந்துட மாட்டேங்குது. என்ன அடி அடிக்குது? எப்படியாப்பா அந்த காலத்தில் அடிச்சிருப்பாங்க? இப்படி 3 பேர் வச்சா அடிப்பாங்க. இன்னொரு உரல் இருக்குல்ல மாப்பிள, அதில் அடிப்பாங்க. இதுதான் இப்போ நமக்கு இடிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அடி போருமா. என் ஃப்ரெண்டு வேற கால் பண்ணி மாமா இன்னும் ஏன் வீடியோ போடலன்னு கேட்டான். நைட்டு கூட வினித்து ஃபோன் பண்ணான். நைட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தான். இந்த மாதிரி நூர்தீனு அவன் கேட்டிருந்தான், உங்கள் வீடியோ வரும்னு பார்ப்பேன், வரலன்னா அந்த ஆல்ரெடி போஸ்ட் ஆயிருந்த வீடியோவே போய் ஒரு டைம் பார்த்துட்டு வரேன். ஏய், சும்மா சொல்லாம நீ. சரி, இதை நூர்தீன் போஸ்டான வீடியோ வந்து பார்ப்போன்னா என்ன? சரி, நூர்தீன் இதை பாப்பா அப்படி அவர் வேணா கமெண்ட் பண்ணுவார், வேணா பாருங்க. இவரு முகேஷ் ப்ரோ கேட்டாருண்ணா வீடியோ. டெல்லிக்காரரா? டெல்லிக்காரர் இல்லை, முகேஷ் ப்ரோ கூட வேலை செய்யறவர். சரி. என்ன ப்ரோ வீடியோ காணா 2 நாளா அப்படின்னா? 2 வீடியோ காணுமே. 2 வீடியோவா? ஆமா, நம்ம பிளான் பண்ண அப்புறம் வீடியோ வரல, வெறும் ஷார்ட்ஸ் தான் அனுப்பியிருந்தோம் டைம் பத்தலன்னு. 2 வீடியோ காணுமாண்ணா? இவனுக்கு மேரேஜ் இல்ல. ஆமா, 2 வீடியோ போடலப்பா. புதன்கிழமை போடல, ஞாயிற்றுக்கிழமை போடல, ஒரு வாரம் போடல நம்ம. ஆமா, அதுவும் முரளி நைட்டு கால் பண்ணி ஆஃபீஸில் வேற என்ன திட்டுறாங்க, என்ன வீடியோ போடல. என்னண்ணா அது சும்மா ஏதோ ஏப்பா ஆபீஸ் திட்டாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம வீடியோ ஒன்றும் பெருசா ஆகலையே. இல்ல கேக்குறாங்கல்ல, ஏன் ப்ரோ வரல அப்படின்னா. ஆமா, எனக்கே நூர்தீனுக்கு சொல்லிதான் தெரியும். என்ன 2 வாரமா நம்ம வீடியோ போடுறத நிறுத்திருக்கோன்னு. வேணா கால் ஹிஸ்டரி எடுத்து காமிக்கிறேன், பாத்தியா? சொன்னா நம்ப மாட்டேங்கிறேன். இதே கொலர்னா மாப்பிள்ளை இதே கலர் போட்டுறாரு. ஆக்சுவலா இருக்கு, ஆனா இதே கொலர்ல சின்ன வயசுல இருந்தே மாப்பிள்ளை அந்த கோல்டு இஷ்யூ இருக்கு. மாப்பிள்ள இதை பார்த்துட்டாது உங்க வீட்டுல வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு தர சொல்லு மாப்பிள்ள. இதை பார்த்துட்டாது உனக்கு வீட்டுல எல்லாம் எதுவுமே உனக்கு எதுவுமே இல்லைன்ட்டாங்க. எதுவுமே இல்லைன்ட்டாங்களா? சளினாவே நாட்டுக்கோழி தான் தம்பி. உட்காந்துக்குங்கண்ணா, எல்லாம் கால் வலிக்க மாட்டேது, எல்லாம் வயசானவங்களா இருக்கீங்க. எப்படியோ கமெண்ட்ல ஒருத்தர் போட்டாரு, இது மாதிரி நாட்டுக்கோழி சூப்பு ரசம் வைக்க சொன்னாராமா. வைக்க சொன்னாரு. சூப் வைக்க சொன்னாரு. யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ மாப்பிள்ள உனக்கு யூஸ் ஆயிடுச்சு மாப்பிள்ள. வீடியோக்கு வீடியோவும் ஆச்சு. அடுத்த கல்யாணம்
பையனுக்கு தான். மாப்பிள வயசு வயசு பேசிட்டு இருக்கீங்க. வயசு முன்ன பின்ன பார்த்து கல்யாணம் பண்ணு மாப்பிள. வயசு முன்னாடி ஆளுலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதான் சரி உனக்கு கொண்டுட்டுற எனக்கு தெரியுது அதை பிடிக்காத. அது சொல்ல அப்படி கேட்க வரல. இதை முன்ன பின்ன பார்த்துட்டு இருந்தா நமக்கு தெரியும் இப்படி இடிக்கணும் அப்படி இடிக்கணும்னு. ஏன் இடிச்சதே இல்லையா மாப்பிள? இது வாங்குறதே கஷ்டம். இப்போ நாட்டுக்கோழி ரேட் அதிகமாக போச்சுங்க. கை விடியாண்டா கையே விடுன்னு கை குத்தின்னு இருக்கப்ப இப்படி விடுறது நானு. அதான் நல்லா இருக்கும். அதான் நல்லா இருக்கும்டா. அப்புறம் கை எடுப்பு எடி எடியா மாப்பிள அப்பெல்லாம் நாட்டுக்கோழி வீட்லயே வளர்த்தாங்க மாப்பிள. இப்பதான் காசு வாங்குறோம். எப்படி இருக்கு? போ பிஞ்சு பிஞ்சா போயிருச்சு. பஞ்சு 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 பஞ்சா போயிருச்சுடா. அது கனரா வேலை பிஞ்சு பிஞ்சா போச்சு. பிஞ்சு பிஞ்சு போயிருச்சு. எல்லாம் கறியா தின்ன உடம்பு என்னமோ இப்போ ஜூஸ் மாதிரி புளி வைக்கிறீங்க. என்ன நடக்க போதோ. கறியா எத்தனை நாளைக்கு தெரியுமா? நானா திம்பேன் டெய்லி. கொலஸ்ட்ரால் ஆகி போச்சு. அது இல்லாம பையனுக்கு நெஞ்சு சொல்லி ஓவரா கூடிக்குச்சு மாப்பிளைக்கா. சரி இப்ப செய்யறதே செய்யறான். ஒரே கல்ல 2 மாங்காய் பையனுக்கு சேர்த்து செஞ்சிடலாம். சூப்பர். இது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் டிஃப்ரெண்டாக செய்யணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்சால் நாங்கள் செஞ்சு வீடியோ போகிறோம். மாப்பிள மாமா பத்தாயி மாப்பிள கொடுங்க மாமா. மக்களே பார்த்துங்க, மாமா வந்து எங்கள் அக்கா இல்லாமல் வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்காரு. அதை வந்து எங்கள் அக்காவுக்கு தெரியணும். அக்கா பார்க்குறீங்களா? நல்லா கவனிச்சு விடுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? பத்த விடானா பத்தவின்னு சொன்னீங்களே மாமா. அடுப்ப பத்த விடானா வாழ்க்கையில பத்த வச்சிட்டு இருக்க நீ. சாரிங்க. பிடிங்க. அடுப்பு பத்த விடா. மக்களே அவன் சொல்றான்ல நம்பாதீங்க. முக்கியமா என் மண்டாட்டி நீ நம்பிராத. நீ தெளிவாக சொல்லியிருந்தா அந்த குழப்பமே வந்திருக்காரு. அடுப்பு பார்த்து விடா நீ சொல்ல வேண்டியதா? பத்த விடானா அதை பத்த வைப்பான்னு பார்த்தா சரி எப்பயும் போல பற்ற வைக்கிறதானே பற்ற வச்சிட்டேன். நாட்டுக்கோழி சூப்பு பண்றதுக்கு மசாலா அரைக்கணும். அதுக்கு முதல்ல வறுத்துக்கலாம். பட்டை லவங்க, அடுத்து ஏலக்காய், சோம்பு, மிளகு, ரொம்ப வறுக்காம லேசா வறுத்துக்கணும், இல்லைன்னா கருகிடும். முடியல. ஏங்க இது நாட்டு வெடைக்கோழியில் கிடைச்ச முட்டை அதோட இது. ஸோ இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணோன்னா இதை நம்ம குக் பண்ணிடலாம். இது வந்து நம்மளா பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் பார்த்து பார்க்கலாம். எண்ணெய் போதும் போதும். கருவேப்பிள்ளை, வெடைக்கோழி முட்டை, ஈரல், நாட்டுக்கோழி முட்டை ஏன்னா சைஸ் தான் சின்னதாக இருக்கு, ஆனால் சத்து அதிகம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர், தூளுப்பு, கொஞ்சம் கம்மி இருக்காம. இது வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்துருவோம், சப்ஸ்கிரைபர் கிட்ட கொடுத்துருவோம். இதுக்கான பேர் மட்டும் சொல்ல சொல்லி. இப்போ எங்களுக்கும் தெரியல இது என்ன நேம் வைக்கிறதுனா, அவருக்கும் தெரியல. ஸோ நீங்களே பார்த்து ஏதாச்சும் பேர் வச்சு விடுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா எனக்கு தெரியாதுப்பா. அதே நமக்கு தெரிஞ்சதை அப்படியே போட்டு வைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பேர் வைக்கலான்னா முட்டை தாளிப்பு. போடுங்க இந்த ஸ்நாக்ஸை. இன்னைக்கு சமைக்க முன்னாடி இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் நம்ம. பொடி மாஸ் மாதிரி தான் இருக்கு. தான் இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு மாப்பிள மாமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு. நீங்கள் எல்லாத்தையும் வலிச்சு போட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன். டேஸ்ட் பார்க்கணுன்னா இதை 4 பேர் தின்னா சரியாக இருக்காது. ஒரே இலை தின்னா தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். சாப்பிட்றதுனா நம்ம தான்ப்பா. எப்போ வரீங்களா இல்லையா? ஆர்வத்தை பார்த்தா மெயின் டிஷ்ஷை விட்டுட்டு சைட் டிஷ்க்கு உட்காந்துட்டீங்களாடா படுபாவீங்களா அப்படின்ட்டு கேமராமேன் நினைப்பாரு. முட்டை, வெடைக்கோழி முட்டை. இது ஈரலை, இதுவும் முட்டை தான். அவங்களும் முட்டை சாப்பிட்றாங்க, நானும் முட்டை சாப்பிட்டுக்கிறேன்.
சூடாக இருக்குங்க. ஈரல் கேட்டீங்க அம்மா. ஈரல் எப்படி இருக்கு? ஈரல் பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு. சூடாக இருக்குது சாப்பிடும்னா. இதை முடிச்சுட்டு அதுக்கான வீடியோ பார்ப்போம். வர வர வெயில் காலம் அதிகமாகி போச்சுப்பா சாமி. சரியான வெயில் அடிக்குது. தண்ணி உள்ள தேசமாக போக மாட்டேங்குது மேலே. கொல்லிமலை ஏறினாதான் பக்கத்தில் கொல்லிமலை தான் இருக்கு. அங்கேயும் தண்ணி வருதா என்னன்னு தெரியல. வரும், அதெல்லாம் வரும். வாங்க ஏறி பார்த்தா தான் தெரியும் வருதா இல்லையான்னு. இல்லை பள்ளி பறைய போயிடலாமா மாப்பிள்ள? போகலான்னு சொன்னேன், இன்றைக்கே சொன்னேன் நான். மசாலா இடிச்சிக்கலாம். வாசனை பயங்கரமாக இருக்கே. ஏக்காத்தியா ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்மளே இஞ்சி பூண்டு இதெல்லாம் உரிச்சிட்டு இருக்கணும். அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா செஃப் ஆகிறேன். செஃப்பா? செஃப் இல்லை, கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணினா வச்சுக்கமாப்ல இதெல்லாம் என் தங்கச்சி உரிச்சு தரோம். அதான் என்னன்னா வச்சுக்க, இப்போ அப்பப்போ பண்ணிட்டு இருக்கோம். இது நிரந்தரமா பண்ற மாதிரி வேலை பார்க்குறீங்க. இல்ல மாப்ள, என் தங்கச்சி ஹெல்ப் பண்ணோம். ஆமா ஆமா ஹெல்ப் பண்ணிட்டாரா? அதான் மாப்ள எங்கேயோ வாங்கின மாதிரி இவங்க பண்றாங்க. இவங்க தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ணன் வீட்டில் வேற எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, பிறந்த வீட்டுக்கு. ஜாலியான ஜாலி அவர். குடும்பத்தில் எப்படி குளறுபடி பண்ணணுமோ அப்படி எல்லாம் பண்ணுங்களா? ஏங்க தீர்த்தாங்க. சரி, தெய்வத்தை ரெடி ஆயிடுச்சாட்டுங்க. குடும்பம்ல பெரிய பெரிய பிரபலங்களே இந்த மாதிரி விஷயத்த அசால்ட்டாக சமாளிக்கிறாங்க. மாமா சமாளிக்க மாட்டாரா? மாமா ஒரு பொய்ய உண்மைன்ற மாதிரியே பேசுறீங்களா? மசாலா ரெடி. ஃபஸ்ட்டு வெங்காயம் உரி மாப்பிள. வெங்காயம் உரிக்கிட்டா? பூண்டு உரிச்சிட்டியா? ஒரு வேலை முடிக்க வெங்காயம் முடிங்க. இல்லை ஆளுக்கு ஒன்று பண்ணோம்னா டக்குன்னு முடிஞ்சோம் மாப்பிள. நம்மகிட்ட இருக்கிறது ஒரு வலை முடி தானே. ஆளுக்கு ஒன்று பண்ணக்கூடாதுண்ணா. 10 30 வெங்காயம் இருக்குது, 30 பூண்டு இருக்குது. மாமா காமெடி பார்த்து ரைட் மாமா. பின்னாடி இருந்துட்டு என்னடா காமெடி போட்டுருக்காரு. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சொல்லு மாப்பிள. சொல்கிறேன், எப்பவுமே சொல்கிறேன். மறந்துட்டான். கை கால் வலிக்குது. ஜாலியாக இருக்கிறாரு. வீட்டில் போயிட்டாங்க மாப்பிள ஊருக்கு. அவரே சமைக்கிறாரு. ஜம்முன் தொக்கு வலிங்கிறாரு கேட்டா. அப்போதான் கூப்பிட மாட்டாங்க, எங்கேயும் வெளியில் கூப்பிட மாட்டாங்கன்னு முழங்கால் வெளிங்கிறாரு கேட்டா. இவரே அங்கே பந்துக்கு போட்டு தான் வச்சுருக்காங்க. எப்பயோ ஒரு நாள் பேட்டிங்காக கொடுக்குறாங்க. அண்ணா ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணுங்க. அதான் எப்பயோ ஒரு நாள் கொடுக்குறாங்க. காது சொல்கிறேன் மத்தியா அதை ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ட்டு. கார்த்தி, நீ ஒரு காலத்தில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் வச்சுருந்தாங்க. நம்ம டீமே பரிதாப நிலைமையில் இருக்க டீமு. அதுலேயும் உன்னை ஓப்பனிங் இறங்கினாங்க பேர். உன்னை இப்போ ஒரு 10 டைம் 20 டைம் இறங்கி வைப்பாங்களா? அவ்வளோதான். அதான் டீமே முடிச்சு விட்டியா? டீமே அவ்வளோதான். அவ்வளோதான். அதான் இன்னும் முடிச்சு தானே இருக்காங்க. 40 வயசுல ஒருத்தர் வாழ்ந்துருக்காரு. எத்தனை வயசு? ஏய் தோனி சொல்றியா? தோனி சொல்லுங்க. ஏங்க அவரெல்லாம் இன்னும் ஃபார்ம்ல இருக்காரு. தோனி சொல்லுங்க. இப்படி சொல்லி தானே அவர் மனுஷன் உசுப்பு ஏற்றி எங்க டீம்ல இருக்காங்க. தோனி வயசு தகுதானே டீம் விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஃபார்ம்ல இருக்க தோனியே வெளியே தூக்கி போடுறாங்க. ஆனா இவங்க வெளியே போக மாட்டேங்கிறாங்க. உடம்பு என்ன சொல்றாங்கன்னா வச்சுக்கேன், ஃபிட்னஸ்க்காக விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஜெயிக்கிறதுக்காக யாரும் விளையாடல. ஒன்றும் இல்லை போனால் டாக்டர் பார்த்தாங்களா, ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னாங்களா. பூண்டு அடிச்சா வெளியே வந்துருக்கு. இப்போ சொல்லுண்ணா, குறுக்கு பேசிட்டு இருக்காங்களா? சொல்லு. நல்லெண்ணெய் ரெடியா? சின்ன வெங்காயம், சத்து ஓகேண்ணா. கேட்டாரு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தடு மரத்திய இடிச்சு வச்ச இஞ்சி, ஓகேவா? ரெடியா? காட்டு. நசுக்கி வச்ச பூண்டு. எங்க நசுக்கினது? பொருளை தான்.
உரல்ல இடிச்ச நாட்டு வெடக்கோழி. கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். வறுத்த மசாலா, மாப்பிள அடுத்தது கறி மசாலா, ரெடி. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மேட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை, துருக்கடை கல்லுப்பு, கொத்தமல்லி, பார்த்து வாங்க மாமா. மாமா, நாட்டுக்கோழி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு யார் நம்ம ப்ளூ சட்டை? கமாண்ட் பண்ணவரே நம்ம ப்ளூ சட்டையாக கூப்பிடலான்ட்டு இருந்தோம். அவருக்கு ரீச் பண்ணி பார்த்தோம், பட் ரீச் ஆகலை. அதனால் இன்னைக்கு நம்ம தம்பி தான் ப்ளூ சட்டை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மாப்பிள்ள தான் ப்ளூ சட்டைன்னு. நிறைய பேர் நினைக்கலாம் நீங்களே சமைச்சு நீங்களே ப்ளூ சட்டையாக வந்து சாப்பிட்றீங்கன்ட்டு. ஆனால் நீங்களும் என் கூட வந்து சாப்பிட்லாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ கீழே ப்ளூ சட்டை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் கண்டிப்பாக என் கூட வந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலாம். மாமா ஊற்றலாம்ல நீங்கள்? ஆரம்பிச்சிடலாமாப்பா. இத்தனை பாத்திரம் எதுக்கியா? ஏன் இதெல்லாம் ஊற்றி நான் குடிப்பேன், உனக்கு என்ன? நான் என்ன சொல்கிறேன், இது வச்சுற, இதுல அப்படி எடுத்து குடிச்சிக்கன்றேன். அப்புறம் கேமராமேனே நீ அவரெல்லாம் என்ன பண்ணுவார்? என்னத்தை குடிப்பீங்க? கேமராமேன் எப்பயுமே ஏமாற்றம் தான் இருக்கு. சூப்பு ரெடி. அப்பா வாசனையே எச்சே ஊறிடுச்சிங்க எனக்கு நிஜமா. மாமா உங்களுக்கு நான் தான் ஊற்றுவேன். சரி மாப்பிள, ப்ளூ சட்டை குடிக்கிட்டோம். நான் வேற ஆர்வத்தில் ஊற்றி எல்லாம் குடிக்கிறோம். இந்த சூழ்நிலை எப்போ குடிக்கிறது? மாமா பங்க இது கேமராமேனுக்கு, மீதி இருக்கிறதெல்லாம் எனக்கு. போதுமா? பத்தாதான் பாவம், நீங்கள் மனுஷன் கூடையாக இருக்கீங்க. சக்குன்னு இது கடவுளுக்கு. யார் யாரு? யார் யாரு? நான் தான். மிஸ் பண்ணிட்டாருங்க, ப்ளூ சட்டை ரொம்ப மிஸ் பண்ணிட்டாருங்க. கமெண்ட் பண்ணவர் தான் ஏமாற்றம். ஆமாம், அவர் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாரு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. கண்ணா எனக்கு நீ தான் ப்ளூ சட்டை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்ல. நல்லா நான் போட்டுருங்க, அடுக்கு பக்காவாக இருக்கு. நல்லா நான் போட்டிருக்கேன் நேரத்துக்குன்னா நீ பக்கத்தில் இல்லையா? குழந்தையே பிறந்துடும் உனைய. அருமையாக இருங்க. நீங்கள் சூப்பு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் நல்லா உரலில் இடித்து நல்லா கைமா மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படி இருக்கும், அருமையாக இருக்குது. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சளி இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி நாட்டு வெடக்கோழியை அடித்து சூப் வச்சு குடிங்க.
உரல் இடிச்சு சளியெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். நாட்டு வெடக்கோழி கறி மாப்பிள்ளைக்கு தான் சார் அருமையாக இருக்கு. என்ன கொஞ்சம் சூடாக இருக்கு. மாப்பிள்ளைக்கு தான் சளின்னு நினைச்சோம். பட் இருக்க எங்கள் டீமுக்கு எல்லாத்துக்கும் சளி இருக்காடுது. இது குடிச்சோட தான் வெளியே காட்டுது. பரவாயில்ல, நல்லா இருக்கு. எங்களுக்கு ஒரு கல்யாண மலை தான். டேன் 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 அடிக்கிறாங்களே. நாதஸ்வரமா சாமி கும்பிட்றதுக்கு இந்த மாதிரி வைப்பாங்க மாப்பிள்ள. மோஸ்ட்டாக வைக்க மாட்டாங்களா? கலர் சரியான கலராக இருக்குது.